எப்பமா கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சாரு? அவங்க இப்போ ஒரு 3 வருஷம் ஆகுது. அவங்க இறந்த நாள்ல இருந்து தனியாக படுத்து தனியாக இருந்துட்டு எத்தனையோ வாட்டி எழுதிருக்கேன். Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. இவ பிறந்து 1.5 வருஷம் தானே ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து இவன் இதுவாயிட்டா. இதுக்கே பால் இருக்கா, அதுக்குள்ளே எதுக்கு அது அப்படிங்கிற ஒரு நிலைமை. வேண்டான்னுட்டு சொல்லி தான் இதை பெத்தேன். வடை பஜ்ஜி போண்டாலாம் போட்டு இவங்க கையிலேயே கொடுத்து அனுப்பி இந்த பிராந்தி கடை இருக்கு பாருங்க, 2 பேருமே அதே இடத்துல நின்று அங்கேயே கொண்டு போய் விற்றுருக்காங்க. 5 வயசு 6 வயசு தான். சாப்பாடுலாம் இல்லாத இருந்திருக்காங்க. ஒருவேளை தான் சாப்பாடு. கையில் அந்த தூக்கு மாட்டிட்டு பெண் குழந்தைங்களை மீடியாவுக்கு அனுப்புறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. இல்லை, அந்த டைம்ல ஃபினான்ஷியலாக ரொம்பவே வீக்காக இருந்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு பெண்ணாக இருந்தா என்ன, ஆணாக இருந்தான்னுட்டு அந்த ஆணுங்கிற ஒரு ஏகவல்லி மேம்க்கு வந்து செகண்ட் லைஃப் தான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கு, கரெக்டா அமைஞ்சிருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? துள்ளி கூட அந்த இஷ்டமே கிடையாது. எப்பமா கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சாரு? அவங்க இப்போ ஒரு 3 வருஷம் ஆகுது. அவங்க இறந்த நாள்ல இருந்து தனியாக படுத்து தனியாக இருந்துட்டு எத்தனையோ வாட்டி எழுதிருக்கேன். ஹலோ ஆல், அன்னைய தின ஸ்பெஷலா இன்னைக்கு என் கூட ஆக்ட்ரஸ் யமுனா, ஏகவல்லி அண்ட் அவங்களோட மதர் இருக்காங்க. வணக்கம். அன்னைய தின வாழ்த்துக்கள் 3 பேருக்குமே. தேங்க்யூ. மம்மி கிட்ட சொல்லிட்டீங்களா? தேங்க்யூம்மா, தேங்க்யூ. எங்க அம்மாவே எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில முதல் முறை எனக்கு முத்தம் கொடுத்துருக்காங்க. முதல் முறையா? ஆமா, இப்படிதான் எங்க அம்மா முத்தம் கொடுத்தெல்லாம் வளர்த்தது இல்ல. இந்த முத்தத்துக்கு பதிலா அடி வேணா பல்ல வாங்கியிருக்கோம். ஓகே. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு முத்தம் கிடைக்கிற எதிர்பார்க்கவே. இன்னும் உங்களுக்கு இன்னும் இந்த இன்டர்வியூலயே கொஞ்சம் அடிகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாமா? ஓகே. இப்போ 2 பேருக்குமே அம்மா முத்தா கொடுத்தாங்களா? நீங்க 2 பேருக்கும் அம்மாக்கு ஒரே டைம்ல அப்படியே முத்தா கொடுங்களேன், பார்க்கலாம். வாவ், சூப்பர். ஓகே. தாய்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு வரம். இந்த காலகட்டத்துல அது ரொம்பவே வந்து கம்மியாவே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அதெல்லாமே இருக்கு. உங்க காலகட்டத்துல தாய்மையை நீங்க எப்படி உணர்ந்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சப்ப அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுமா? அந்த டைமில் வந்து ஃபீலிங்னா மனம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த சந்தோஷப்படுறதுக்கு வந்து வேறு நம்ம என்ன சொல்கிறதுங்கிறத தான் வேறு இடத்துல இருந்தேன் நான். வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் பாதிச்சுது என்ன. ஐயோ, இந்த டைமில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எங்கள் அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வேறு வீட்டில் இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு கஷ்டம் மனசில் ஃபஸ்ட்டு போன உடனே இவ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம அம்மா வீட்டில் இருந்தால் ஒரு சேஃப்டியாக இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மனசு கஷ்டமாக தான் இருந்தது. மற்றபடி வந்தவுடனே ஃபஸ்ட்டு ஒன்று என்னை விட அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட அப்படியே தாங்க முடியல அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி இருந்தாங்க. அந்த ஸோ அவங்கள நீங்கள் பெற்று எடுக்கும் போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஒரு உணர்வு எப்படிமா இருந்துச்சு? எப்போவும் வெளியில் நம்மளுக்கு அந்த குழந்தைய பார்க்க போகிறோம், நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதுவும் நான் வந்து கருப்பு, இவளை பார்த்த உடனே எனக்கு அப்படியே குழந்தை ரொம்ப அழகாக, மூக்கெல்லாம் நல்ல மொழியை பார்க்குறவங்க எல்லாருமே எப்படி இவ்வளோ அழகான ஒரு குழந்தை, நல்லா இருக்கே, ரொம்ப கலராக இருக்கா பாரு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருந்தது. பார்த்து ரசிச்சுக்கிட்டு, ரொம்ப ஜாஸ்தி ரசிச்சுக்கிட்டே இருக்கிற வேலை தான். நம்மளுக்கு இவ்வளோ அழகாக ஒரு குழந்தை பிறந்திருக்கே, பரவாயில்லையேன்னுட்டு. அவங்க அப்பா கலர் தானே, அதனால எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்கள் அப்பா என்கிட்ட உண்மையே சொல்லியிருந்தாங்க, அது டோக்கன் மாதிரி. கருப்பு வெள்ளைங்கிறத விட அவங்க இங்க சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க கருப்பா இருந்து ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல. சோ நம்ம கருப்பா இருந்து நம்ம வயிற்றுல இருந்து வந்த குழந்தை கலரா இருக்கேன்ற சந்தோஷம் அவங்களுக்கு. சோ அதை எப்பவுமே சொல்லுவாங்க, என் கலர்ல நீ பிறக்கலன்னு. மேபி கலர் இங்க வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லைனாலும் எல்லாருக்குமே ஒரு ஆசை மனசுக்குள்ள இருக்கும்ல, கொஞ்சம் கலரா இருந்தா அழகா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. எப்பவுமே நான் பிறந்தப்பறமா கூட அவங்க சொல்லியிருக்காங்க, நீ அம்மா மாதிரி கலரா இல்லை, கருப்பா இல்லை, அப்பா மாதிரி கலரா வந்திருக்கேன். இப்ப எங்க அம்மா கருப்புனால எங்க அம்மா அழகிலன்னு சொல்ல முடியாது, அவங்க ஒரு மாதிரியான அழகு. இங்க கலருங்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஸோ அவங்க ஷேர் பண்ண வர விஷயம் கலருங்கிறது வந்து அவங்களுக்கு நம்மள மாதிரி கலரா இல்லாம இருந்தா
பெட்டரா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த சந்தோஷம் இருக்கிறத தாண்டி நம்மளோட அந்த வலிகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? பிரெக்னன்சி டைம்ல, டெலிவரி ஆகுற டைம்ல அந்த ஒரு பெயின் அதெல்லாம் இருந்திருக்கும்ல. அதெல்லாம் நீங்க எப்படிமா தாங்கிக்கிட்டீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிரசவம்லாம் இது பண்ணது. நாங்கள் போனது வந்து இன்னைக்கு சாயந்தரம் போகிறோன்னா மறுநாள் சாயந்தரம் தான் இவ பிறந்தது. அப்புறம் அழகா யமுனா வந்து பிறந்தாங்க. எல்லாருக்குமே போறாம இல்லாத இல்லை. என் பசங்க 2 பேருமே பிறந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, அழகு தேவதைங்களை பெற்றிருக்க, ரொம்ப அழகு. இப்போ நம்மளுக்கு அந்த உணர்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் தெரியாது. அம்மா ஓகே நம்மளை பெத்தாங்க, நம்மளை வளர்த்தாங்க, அப்படிதான் இருக்கும். பட் நம்ம ஒரு தாயா ஆகும் போது அந்த வலியெல்லாம் கடப்போம் பாத்தீங்களா? அந்த பிரெக்னென்ட் ஆகுறது, அதுல சில வந்து சிம்டம்ஸ், ஒரு மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெலிவரி டைம், அந்த டைம்ல தான் அப்பா நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா அதை நீங்க ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்கல்ல? கண்டிப்பா. அது உண்மையை சொல்ல போனா நான் அப்பாவோட செல்ல பொண்ணு. அம்மாங்கிற அந்த ஒரு இடத்த வந்து உலகத்துல யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறதே நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னால் உணர முடிஞ்சது. அதுவும் நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டு, எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகி நான் குழந்தை பிறந்து ஒரு 2 மாசத்துக்கு வரைக்கும் எனக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட்டிங் நிக்கல. ஸோ அந்த ஒரு நாள் என்னால் சாப்பிட முடியாம ஆகும்போது, எனக்கு வேணுங்கிறத சாப்பிட முடியும்னு நினைக்கும் போது சம்டைம்ஸ்ல கிடைக்காம போறது, அதெல்லாம் மாறும்போது நமக்கு இருக்குல்ல இந்த சோகமான பாட்டெல்லாம் கேட்டால் இமீடியட்டா அப்போ வந்து ஓவர் சென்டிமெண்ட்டுக்குள்ள போவோம். ஓ அம்மா நம்ம பக்கத்துல இப்ப வேணும், இப்ப இல்ல, அப்படிங்கிற ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் தாண்டினேன். அந்த காலத்துலலாம் பெண் குழந்தைங்களை மீடியாவுக்கு அனுப்புறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. வேண்டாம், அதெல்லாம் வந்து செட் ஆகாது, அதுவும் பெண் குழந்தைங்கள்லாம் அது ரொம்பவே வந்து டேஞ்சர்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து இல்ல நீங்க போய் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதுவும் அந்த காலத்துல இப்படி ஒரு பர்சன் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் இல்லையா? எனக்கு ஃபர்ஸ்ட் பெண்ணா இருந்தா என்ன, ஆணா இருந்தா என்னட்டு அந்த ஆணுங்கிற ஒரு அந்த இதுவே எனக்கு வரவே இல்லை. 2 பசங்க பிறக்கிறப்போவும் எனக்கு, ஆனா இவங்க அப்பாவுக்கு மட்டும் இருந்திருக்கலாம். ஏன்னா இவ ஃபஸ்ட்டு பொண்ணாக பிறந்துட்டா, 2வது நம்மளுக்கு ஒரு ஆண் வேணும் நம்ம வீட்டுக்குங்கிறது, அது எல்லாருமே யோசிக்கிறது தான் அது. ஆனால் எனக்கு வந்து ஆம்பளை பையனுங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு தோணுனதே கிடையாது. அது ஏன்னே எனக்கு தெரியவே தெரியாது. நான் 2 பொண்ணை பெற்றதுக்கு என்னமோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன். சத்தியமாக அதை தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன். எனக்கு பிள்ளைங்களை விட எனக்கு பொண்ணை பெற்றுட்டேன்ல, எல்லாருமே ஐயோ அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கிற. உண்மையாலுமே அவங்க சொல்கிறதெல்லாம் கூட இல்லை, நான் உண்மையாலுமே கொடுத்து வச்சவ தான். 2 பொண்ணு பெற்றதில் சத்தியமாக இப்போ வரைக்கும் சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்குமே கிடைச்சதே கிடையாது. இது எங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு சரியான இது கிடையாது. எனக்கு ஒரு நல்ல இது இருக்கேங்கிறது வந்து அவங்க அதை வச்சு சந்தோஷப்படுறாங்க. நீயாவது என் கூட பிறந்திருக்க, நீயாவது பசங்களை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கல்ல, அது போதும், அது ரொம்ப நிம்மதி, என் தங்கச்சாவது நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு தான் எல்லாருமே அது ஒரு சந்தோஷப்படும். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளைங்களை பெற்றதுக்கு. அண்ட் மீடியாவில் நீங்கள் அனுப்பும் போது உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் இருந்துச்சா? எப்படி பசங்க வந்து இதில் இருப்பாங்க? இருந்தது. அது இருந்தாலும் எங்கள் வீட்டோடைய சூழ்நிலை வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது, அந்த ஒரு சூழ்நிலையில் வந்துட்டுமே என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாத நான் என் பிள்ளைங்க கூட தான் நான் கூடயே போயிட்டே இருப்பேன். எங்கேயும் தனியாலாம் நான் விடவே மாட்டேன். எப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சோ அப்போ தான் தனியாக அனுப்புனேனே தவிர, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட தான் ஷூட் பாட்டுன்னு நான் தான் கூட்டுகிட்டே போவேன், நான் தான் வருவேன், அந்த மாதிரி. ஆனாலும் அந்த பயம் மனசுக்குள்ளே இருக்கும். பசங்களை நினச்சி பாவம் வெயில் அந்த இதில் எவ்வளோ எல்லாமே நம்ம கடந்து போதுங்களே பிள்ளைங்கிறது மனசு வேதனை இருக்கும். ஆனாலும் காமிச்சிக்க முடியாது, என்ன பண்ணுறது, சூழ்நிலை அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கடவுள் கொண்டு வந்துட்டாரே, பரவாயில்ல, நம்ம கூப்பிட்டு வந்ததுனால இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க, அந்த சந்தோஷத்தை அடைஞ்சிக்கணும். ஆம்பளை பசங்க இல்லாத கவலையில 2 பொம்பளை பசங்களுமே ஆம்பளை பசங்க மாதிரி தான் இருக்காங்க. அதே மாதிரி தான். ஆமாம், இது வேணும்டி, இது எனக்கு கேட்டேன்னா இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு வாங்கிக்கோங்க, காசு வந்ததும் இவ்வளோ சொல்லுவா, நான் இப்போ காசு வந்ததும் நான் உங்களுக்கு கொடுக்குறேம்மா, வாங்கிக்கோங்க. ஓகே. யமுனா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து நிறைய அடி வாங்குவேன், நான் அந்த வேலை செய்யாததுக்கு வந்து இவங்க ஏகவல்லி வந்து அந்த வேலை செஞ்சுட்டு அமைதியா உட்கார்ந்துருவாங்க நீட்டு. அப்ப நீங்க பாப்பீங்களா, பாவம் இவ நம்ம கிட்ட அடி வாங்குறா, இவ வந்து தப்பிச்சிடுவா, அடிப்பேன், அடிச்சுட்டு மனசு தனியா தெரியாத தனமா சொன்னீங்கல்ல, இந்த வெடுக்குன்னு பேசுறதுக்கு தான் வாங்குறது. வாய் எது கிடைக்குதோ வாய் பேசுறேன்னு இங்க இருந்தே பறக்கும். இந்த ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும்னா போட மாட்டா, அவன் ஒரு மேக்கப் பண்றது அந்த ஆசை, ஏதாவது ஒரு நல்ல நகை வாங்கினா கூட கொடுத்தா போடுனாலும் போட மாட்டா. அந்த எந்த இதுக்குமே ஆசை கிடையாது. வீட்டில் இருக்கிறது எப்படின்னா, இங்கே தூக்கி இந்த கொண்டையை போட்டுட்டு எண்ணெய் வலிஞ்சிட்டு அந்த ஒரு நைட்டி அழுக்கு நைட்டி, இவ்வளோ சரி இதே தான் 2 பேருமே. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
அப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த வரைக்கும் என் பிள்ளைங்கள்லாம் எந்த பழக்கமும் நான் எப்படியோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம மீடியாக்குன்னு வந்துட்டோம்னா ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும். ஓப்பனாகவே நிறைய பேர் என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் எல்லாமே கேட்பாங்க. அந்த டைம்லாம் நீங்கள் அது வந்து அம்மா கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அது மாதிரிலாம் பேசுகிறாங்கம்மா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கம்மா, அதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? இல்லை நீங்களே போல்டாக ஃபேஸ் பண்ணிடுவீங்களா? இப்போ கான்டாக்ட்ஸ்ல எப்படி பாத்தீங்கன்னா இங்க தொட்டு அங்க தொட்டு அப்படி நிறைய போயிருக்கும். அப்பெல்லாம் அப்படி இல்லை. ஒரு 2 மேனேஜர் நம்ம கிட்ட கான்டாக்ட்ல இருந்தாங்கன்னா ரொம்பலாம் அப்படி அந்த ரொம்ப பறந்து சொல்லுவாங்களே, ரொம்ப ஸ்ப்ரெட்டாலாம் இருக்காது. யார்கிட்டயுமே கான்டாக்ட்ஸ் எல்லாம் கால் வர்றதுங்கிறது ரொம்ப ரேரா வரும். ஒரு மேனேஜர் கிட்ட இன்னொரு மேனேஜர் கேட்கும் போது அவங்க டைரக்டா டீல் பண்ணுவாங்க. இப்படி அவங்க செட் ஆக மாட்டாங்கன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரின்றதுனால இப்போ இருக்கிற இவ்வளோ மோசமாலாம் எனக்கு தெரிஞ்சு அப்போ இல்லை. அப்படி யாரும் கேட்கவும் இல்லை. அம்மாவும் ரொம்ப அதை பத்தி என்கிட்ட பேசணும் இல்லை. இப்போ எப்படி எனக்கு சொல்றதே தெரியல. நீங்களும் மீடியா ஃபீல்ட்ல இருந்தீங்களாமா? இல்லை இல்லையா? நான் இருந்தாங்க போல இருக்கு. அவங்களுக்கு ஆசை வரணும்னு. ஓகே ஓகே. நான் சின்ன வயசுல ஒரு இந்த படம்லாம் பார்ப்பேன்ல. படம்லாம்ங்கிறது சாங் ரொம்ப எனக்கு படத்துங்களை விட பழைய சாங்லாம் நல்லா கேட்பேன். எனக்கு சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு கற்பனை நம்மளும் நடிச்சா எப்படி இருக்கும்ங்கிற ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பேன். நீங்க கர்வமா சொல்லிப்பீங்கல்ல, என்ன போக வேணாம் நீங்க என் 2 பொம்பளை குழந்தைங்க பாரு அப்படின்னு சொல்லிருப்பீங்கல்ல. நம்ம வந்து சட்டுன்னு வந்து இது வந்து ஃபீல்டு இப்படிலாம் அமையும், அதெல்லாம் ஒரு நம்ம வந்து அந்த இது நினைக்காததுதான். இருந்தாலும் ரொம்ப கௌரவப்பட்டுக்க கூடாதுல்ல, திமிராவும் இருக்கக்கூடாதுல்ல. நம்ம கஷ்டப்பட்டு படிப்படியா இருந்தாதான் அந்த கௌரவம் திமிரெல்லாம் இல்லாத இருந்தாதான் மேலும் நல்லா இருக்கலாம். இன்ன வரைக்கும் அந்த திமிரோ கௌரவமோ எதுவுமே எங்களுக்கெல்லாம் அந்த நினைப்புலாம் கிடையவே கிடையாது. பசங்ககிட்டயும் அதை தான் சொல்லுவேன். அம்மாக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஆமா. அண்ட் ஏகவலி, நான் வந்து யமுனா கிட்ட கேட்டிருந்தேன், நீங்க வந்து மீடியா ஃபீல்ட் போன புதுசுல உங்களுக்கு எதனா வந்து அப்ரோச்சஸ் வந்திருக்கா? ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா அப்பதான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா போயிருக்கோம். லைக் வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம நம்ம வந்து மீடியாக்குள்ள என்டர் ஆயிருக்கோம். அந்த டைம்ல உங்களுக்கு தப்பான அப்ரோச்சஸ் வந்திருக்கா? அது நீங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கீங்களா? எனக்கு ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி வரல. பட் நமக்கு டைரக்டா வரலனாலும் இன்டைரக்டா அவங்க பேசுறாங்கன்றது நம்ம காதுக்கு வரும்ல, நம்ம கிட்ட கேட்க சொல்றாங்க, பேச சொல்றாங்கன்னு. அந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. பட் அம்மா கிட்ட ஷேர் பண்ணதில்லை. சொன்ன அம்மா சங்கடப்படுவாங்கல்ல. எப்படி நீங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்க? உங்க அக்கா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இது பண்ணுவீங்க? நானே சொல்லுவேன், தைரியமா பேசு, என்னன்னு கரெக்டா பேசு, சொல்லிடு. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. எதுக்கு இது பண்ணிட்டு பயந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிற? பேசு. இப்போ நம்ம என்ன ஒரு முடிவு எடுக்க போறோம்னா அதுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல உங்க கணவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா 2 பேரும் மீடியாவுக்கு நாங்க? அதாவது வந்து அவங்க வந்து நீ போவாதுன்னு சொன்னது கிடையாது, நீ போகணும்னு சொன்னது கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ எது பண்ணாலும் சரி, குடும்பத்துக்கோசம் இதெல்லாம் பண்ற, பரவாயில்ல நானும் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. அந்த டைமில் ஃபினான்ஷியலாக ரொம்பவே வீக்காக இருந்தோம். ஃபேமிலியில் மொத்தமாகவே ரொம்ப வீக்கில் இருந்தோம் நாங்கள். ஸோ அப்போது அக்கா தான் ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு வந்தது. அந்த டைமில் வரும்போது சரி ஓகே ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு அப்பா சங்கடம் இருந்திருக்கும், எதுவுமே சொன்னதில்லை. மேபி அந்த டைம்ல அவங்களாலையும் எந்த கஷ்டமும், அதாவது எனக்கு இப்படி பண்ணுற சாப்பாடு தண்ணி சாதம் போட்டால் கூட சாப்பிட்ருவாங்க. எனக்கு இது கொடுக்குற அந்த சில ஆம்பளைங்களை அடிக்கிறது, திட்டுறது, சண்டை போடுறது ஒரு நாளும் எங்க வீட்டுல அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. நாங்க அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணியே பார்த்தது இல்ல. ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த டைம்ல அது ரொம்ப சின்ன பசங்க, விவரம் தெரியாம இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல உங்களுக்கும் சரி உங்க ஹஸ்பண்டுக்கும் சரி நிறைய அந்த வலிகள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க லைஃப் நாளைக்கு எப்படி இருக்குமோ இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருப்பீங்கல்ல. என்ன அப்ப அந்த டைம் உங்க மனநிலை எப்படிமா இருந்துச்சு? யோசிச்சதுன்னா என்ன, எப்படி இருக்குமோங்கிறது தான். இப்படி மேலும் மேலும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்குமே, கடவுளே என்ன பண்றது, ஒரு நல்ல வழி இல்லையே எங்களுக்குங்கிறது. அவங்ககிட்ட அதெல்லாம் பேசிட்டு அது சில டைம் பேசுவேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரிலாம் இருக்கு, வேற ஏதாவது இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது பாருங்க, நாங்கள் கடை வச்சுட்டு இருந்தோம், இந்த மாதிரி இது இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது இதை விட்டுட்டேன்னா எங்கன்னா வெளியில வேலைக்காவது போங்க, பேப்பர் கடை, இந்த குட்டி பேப்பர் கடைலாம் இருக்குல்ல, அந்த கடை வச்சுட்டு இருந்தோம். இது நம்மளுக்கு சரிப்பட்டு வரும். இவங்க வந்து ஒரு பொய் சொல்ல தெரியாது. இப்போ பேப்பர் கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் நல்லா, எல்லாருமே எங்க ஆளுங்கள்ல வந்து நல்லா தான் இருக்கிறாங்க, யாருமே குறைஞ்சிடலாம் இல்லை. அவ்வளோ இவங்களுக்கு வந்து அந்த திருடுறது, பொய் சொல்றது, ஒரு பொருள் அந்த மாதிரி ஒரு திறமையான ஆளுங்கெல்லாம் கிடையாது. திருடுறது, பொய் சொல்றது அப்படி இல்லை. ஒரு கிலோ இப்போ வந்து அப்படி கிடையாது. 1 கிலோ பொருளை வந்து இப்போ 1/2 கிலோன்னு தான் சொல்றாங்க. 1/2 கிலோ தான் இருக்கு. 1 கிலோ பொருளை வந்து 1/2 கிலோ சொல்லி தான் எடுக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா நாங்க அந்த இதுல இருந்ததுனால தான் எனக்கு தெரியுது. சில பேர், எல்லாரையும் நம்ம சொல்லவும் முடியாது சொன்ன மாதிரி, சில பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த ஒரு சின்ன திறமை கூட எதுவுமே இல்லாதது தான் இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் வாழ்க்கையில. நாங்க படாத இதுவே கிடையாது. இந்த மோர் விற்றோம், அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு கடை வச்சோம், அதுவும் சரிப்பட்டு வரல எங்களுக்கு.
இது கூல்ட்ரிங்க்ஸ் ரஸ்னா இருக்குல்ல, அப்போவே வீட்லயே அதையே தயார் பண்ணி அதுவும் விற்றோம். அப்புறம் டீ வியாபாரம் பண்ணோம். அது எதுவுமே எங்களுக்கு அதான் அந்த நேரங்கிறது எங்களுக்கு சரியாக அமையல. எல்லாமே புடவை இது பண்ணேன் பிஸ்னஸ், அதுவும் சரியாகல. அப்புறம் இட்லி வீட்லேயே இட்லி சுட்டு அதுவும் விற்றேன், அதுவும் சரி பண்ணல. லாஸ்ட்ல என்ன பண்றது, வடை பஜ்ஜி போண்டாலாம் போட்டு இவங்க கையிலேயே கொடுத்து அனுப்பி வெளியில இந்த ரோட்ல எல்லாம் வித்துட்டு வருவாங்கல்ல போயிட்டு, அது வித்துட்டு இல்லாத பிராந்தி கடை இருக்கு பாருங்க, அங்கேயே கொண்டு போய் வச்சு நின்று அங்கேயே கொண்டு போய் வித்துருக்காங்க 2 பேருமே அதே இடத்துல நின்று. அவ்வளோலாம் பயங்கர கஷ்டம். இதெல்லாம் தாண்டி வந்துதான் இன்னைக்கு இங்க இப்படி இருக்கோம். இவ்வளோ வலிகள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பார்த்தனால்தான் நம்மளுக்கு அது வந்து புரிஞ்சதுனால தான் அந்த ஒரு ஹெட் வெயிட் இல்லாம ஜாலியா ஜோவில எல்லாரும் கூடயுமே பழகிட்டு இருக்கீங்க. அது எனக்கு ஃபீல் பண்ண வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ அழகா பசங்க இருக்குது, கையில அந்த தூக்கு மாட்டிட்டு அந்த அந்த இதுல வடைலாம் இருக்கும், பஜ்ஜி வடைலாம் கொண்டு போயிட்டு நான் கணக்கு போட்டு வடை சொல்லி கொடுத்து அனுப்புவேன். 75 வடை இருக்குது, அதில் ஒன்று 50 காசு. கரெக்டாக அந்த காசு வாங்கணும். அதே மாதிரியே கரெக்டாக அந்த ₹1 கூட இல்லை தொலையாத அதை எப்படி எடுத்துட்டு வரணும்னு அந்த அவ்வளோ 5 வயசு 6 வயசு தான், அவ்வளோதான் ஜாஸ்தி எல்லாம் வயசு கிடையாது. அழகா கொண்டு போய் வைப்போம். அதே மாதிரி அவங்க பார்த்தாலே பிள்ளைங்களை பார்த்தாலே ஒரு மனசு கஷ்டம் வந்துடும்ல, என்னடா இதுங்க வந்து கடையில் வந்து நின்று விற்கிதுங்களேன்னுட்டு வாங்காதவங்க கூட வாங்கிட்டு தான் போவாங்க. ஏம்மா பிள்ளைங்களை இந்த மாதிரி இடத்துல நிற்க வச்சிருக்கீங்கன்னு வந்து அண்ணாச்சி அவங்கள வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ணாச்சி ஏன் அண்ணாச்சி பிள்ளைங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அந்த இடத்துல போய் நிற்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த அளவுக்குலாம் கஷ்டம் அவ்வளோலாம் வந்தவொடனே அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு இந்த கடவுள் இந்த நிலைமை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் அந்த கஷ்டத்தையும் எங்களுக்கு கஷ்டமா தெரியல. நாங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு செவர் இருக்கும், நாங்க 2 பேரும் கால் ஆட்டிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு வாங்கிட்டாங்க அப்படி ஒரு ஜாலியா என்ஜாய். எங்களுக்கு அந்த கஷ்டத்தையுமே கஷ்டமா காட்டல. நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கு, அதுக்காக நம்ம பண்றோம், ஆளுக்கு ஒரு சப்போர்ட் அந்த மாதிரின்றதால எங்களுக்கு அது ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சு. அதுதான் ரொம்ப ஜாலியா நாங்க 2 பேரும் போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு சாப்பாடு எல்லாம் இல்லாத 2 வேளைலாம் சாப்பாடு எல்லாம் இல்லாத இருந்திருக்காங்க. ஒரு வேளை தான் சாப்பாடு அப்படி இருந்திருக்காங்க. அப்போ அந்த டைம்லயே தான் அது ஒரு வேளை தான் சாப்பாடு கிடைக்கும். அதை வித்துட்டு எடுத்துட்டு வந்து என் கையில காசை கொண்டு வந்து கொடுத்தா தான் அந்த ஒரு வேளை ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு வாங்க, சாப்பிட்டாதே ஸ்கூல் போயிடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏன்னா சின்ன வயசுல நம்மளுக்கு நடந்த சில இன்சிடென்ட்ஸ்லாம் நம்மளால மறக்க முடியாது, நம்ம மனசுலயே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி நான் சொல்ல முடியுமா? ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க 2 பேருக்குள்ள இல்லாததால தான் எங்களுக்கு எல்லாமே நல்ல மெமரிஸாக எல்லாமே இருக்கு. ஸோ அந்த வடை வித்தது காலையில், அதுக்கப்புறம் காலையில் போகும்போது நான் ஒரு நாள் இடியாப்பம் எடுத்துகிட்டு போய் வித்துட்டு வருவேன், அக்கா ஒரு நாள் இட்லி எடுத்துகிட்டு போய் வித்துட்டு வருவா. ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்க, நீ சட்னி சாம்பார் பிடிச்சிக்கோ அந்த மாதிரி, அது எல்லாமே வந்து நல்ல மெமரிஸாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஐயோ நம்ம இப்படிலாம் ஆயிருக்குமேன்னு இன்ன வரைக்கும் எதுவுமே யோசிச்சதே கிடையாது லைஃப்ல. ஒருத்தர் மட்டும் இல்லை, இவ கையில் இட்லி இருந்ததை வெயிட்டா இவ சட்னி சாம்பார் எடுத்துகிட்டு போனோம்ல தூக்கில், எடுத்துகிட்டு போயிட்டு தெரிஞ்ச அந்த வீடுங்களுக்கெல்லாம் கேட்க சொல்லி, என்ன பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேளுடி கேட்டா வாங்கிப்பாங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு நாங்க வித்துட்டு வந்துருவோம் சாமர்த்தியமா. அந்த விஷயம் செம்ம சாமர்த்தியம் சின்ன வயசுல இருந்து நல்ல உஷாரு இல்ல. பசங்களை பார்த்தாலே என்னன்னா அந்த மனசு இறக்கமா வாங்குவாங்கல்ல, வேண்டாங்கிறவங்க கூட குடுமா நெட்டு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்க இப்படி இருக்குதே பாவம் அப்படின்னு அந்த கஷ்டப்படுறோன்ற அந்த கூச்சம்லாம் எங்களுக்கு இல்லை அந்த டைம்ல. ஐயோ எப்படி அந்த வீட்டுல போய் நம்ம கேட்கறது எப்படின்றது அந்த ஒரு விஷயம் இல்லை. பெத்த இல்ல உண்மையாலுமே வேண்டாம், இவ பிறந்து 1.5 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ளேயே வந்து இவன் இதுவாயிட்டா. அப்புறம் யார் சட்னி சாம்பார் தூக்கி வேணான்னவ கடைசியில சட்னி சாம்பார் தூக்கி எவ்வளோ இது இவளுக்கு ட்ரை பண்ண, அப்பவும் போகவே இல்லை. நம்மளுக்கு இவ்வளோதாங்கிறது இதை காப்பாற்றுறதுக்கே எங்கள் வீட்டில எல்லாம் வேற இதுக்கே பால் இருக்கா, அதுக்குள்ளே எதுக்கு அது அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தோணும், அதனால சரி வேண்டாங்கிறது தானே தோணும், கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாங்கிறதுனால அப்படின்னு. அப்படி இருந்தால் எவ்வளோ ட்ரை பண்ணி இவன் வரணும்னுட்டு இருந்திருக்கு. அப்போவே கடவுள் எழுதி போட்டுட்ருக்காரு விதி. வெண்ணிலா ஐஸ்கிரீம் நான் தான் ஆர்டர் பண்ணுவேன். அண்ட் எப்போமா கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சாரு? அவங்க இப்போ ஒரு 3 வருஷம் ஆகுது. நான் ஒரு இன்டர்வியூல பார்த்துருந்தேன். ஸோ உங்களோட கணவரோட செலவு வந்து யமுனா அவங்களோட ஹஸ்பண்ட் வச்சிருந்தாங்க. அந்த டைம் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் வேற, நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம அப்பாவோட செலவு, உங்களுக்கு அந்த ஃபீலிங் வேற, நம்மளோட மருமகன் நம்மளோட கணவரோட சிலையை வச்சிருக்காருன்னு. அது நீங்க பார்த்தப்ப ஃபீலிங் ரொம்ப எனக்கு வந்து எப்படி சொல்றது வந்து நான் காமிச்சிக்க மாட்டேன். அதான் சொல்றேனே, அவங்க போனதும் நான் வந்து வெளியில இவங்க எதிர்க்க நான் அழுததும் கிடையாது. தனியா படுத்து தனியா இருந்துட்டு எத்தனையோ வாட்டி அழுதுருக்கேன்.
எத்தனையோ வாட்டி மனம் டெய்லி நைட்டு படுத்தான்னா எனக்கு வந்து கொஞ்சம் அவங்க இறந்த நாள்ல இருந்து ஒரு வருஷம் எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. மனசுக்குள்ளே அந்த டெய்லி அந்த அழுவுறது, நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி நடந்திருக்கோமா, இப்படி செஞ்சுருக்கோமா, அப்படிலாம் அது நினைக்காத நாளே கிடையாது. அந்த வேதனைலாம் பட்டிருக்கும். இப்படி இருந்தால் கூட கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் பொண்ணு ரொம்ப பாசமாக இருந்தால அதை விட எனக்கு இவங்க மருமக கிடச்சிருக்காரு பாருங்க. அது சத்தியமாக சொல்கிறேன், சொல்ல முடியாத அளவுக்கு அது உண்மையாக பொய்யே எடுத்துக்கிறாங்களான்னு உண்மையாலுமே எனக்கு தங்கமான ஒரு மருமகன் தான். அவ்வளோ அற்புதமான ஒரு மருமகன் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது. யாருக்குமே அந்த மாதிரி சத்தியமாக கிடச்சிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு கிடச்சிருக்கிறது அவ்வளோ ஒரு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், 2 பெண் குழந்தைங்களை வளர்த்து கரெக்டான ஒரு ட்ராக்ல கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து ஏகவல்லி மேம்க்கு வந்து செகண்ட் லைஃப் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த டைமில் அவங்க உங்ககிட்ட வந்து சொன்னப்போ நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? உங்ககிட்ட என்ன சொன்னீங்க? இல்லை அது ஏற்றுக்கவே இல்லையா அவங்க, அதனால சொல்கிறேன். எனக்கு அந்த இதில் துள்ளி கூட அந்த இஷ்டமே கிடையாது. அப்போ வரைக்கும் நான் மனசில் எனக்கு அந்த இஷ்டம் இல்லை. இவ தான் சொல்லி கொடுப்பா. எனக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கு லைஃபு, அவள் தான் என்ஜாய் பண்ணுறா, அவள் நல்லா இருந்தால் அது போதாதாம்மா உங்களுக்கு, நீங்கள் ஏன் இது பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஏன் கஷ்டம் கொடுக்குறீங்க, அவட்ட போய் அதை பேசுகிறீங்க, அதை இது பண்ணுறீங்க, அவள் தான் நான் இது பண்ணுறேன், அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல, அவள் என்ஜாய் பண்ணுறாள்ல, அவளை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல, விட்டுருங்க. நான் மனசு கஷ்டப்படுறப்பெல்லாம் நான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன், பாருடி இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குது, இவள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான். நான் அவள் நல்லா இருக்கிறதுக்கு தானே நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஒரு தாய் பார்க்க முடியுமா, கொல்ல முடியுமா நம்மளுக்கு? சொல்லு, நம்மளுக்கு ஏதாவது இது இருக்காங்கிறதுனால விடுங்கம்மா, அதெல்லாம் அவள் பார்த்துப்பா, அவளுக்கு அந்த தைரியம் இருக்குது, அவள் பார்த்துப்பா, அவளுக்கு தெரியும், அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் லைஃபு அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதை விட்டுடுங்கன்னு சொல்லுவாள். இருந்தாலும் நான் இன்ன வரைக்கும் அதை வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஏற்றுக்கிற மாதிரியே அப்படியே இப்போ தான் இந்த பாப்பா பிறந்திருக்குல்ல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதுவாக இருக்கேன். மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு என்னன்னா அதுதான் செகண்ட் லைஃப்ல வந்துட்டு எல்லா பேரண்ட்டுக்கும் இருக்க ஒரு பயம் தான் இருந்தது. செகண்ட் லைஃப்னு அவங்க டிவோர்ஸி. ஸோ என்ன நிறைய விஷயம் நிறைய இடத்துல நடக்குது இல்லை. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து பேசினா போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தருணம்லாம் இருக்கும்ல, அந்த பயம்லாம் இருந்துகிட்டே இருந்தது அம்மாவுக்கு. பட் எங்களுக்குள்ள இருக்க ஒரு கனெக்டிக் தெரியும்ல, இதுக்கப்புறம் இந்த விஷயம் தாண்டாது, இதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம கை மீறாது அப்படின்னு தெரியும்ல. அதெல்லாம் நாங்கள் யோசிச்சு அதெல்லாம் ட்ராவல் பண்ணி கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணி, அதுவுமே அம்மாவுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு மனதாவது ஒத்துக்கணும் அப்படின்றதுக்காக அம்மா கிட்ட எல்லாம் பேசி அம்மாலாம் சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் மேரேஜே பண்ணது நாங்க. ஸோ நம்ம நிறைய வந்து ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸா பேசிட்டோம். ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் இருக்கு, நான் சொன்னேன்ல அம்மா அடிக்க போறாங்க, அதுதான் இப்ப நடக்க போகுது. இந்தாங்க ஸ்லைட் உங்களுக்கு ஒண்ணு. ஓகே அம்மா, இது அம்மா இது ரெண்டுமே உங்களுக்குமா, போட்டு விட்டுருங்க அம்மா. அப்படியே ஐயோ ரெண்டு பக்கமும் இந்த சைடு தப்பா சொன்னா எப்படி, இந்த சைடு தப்பா சொன்னா எப்படி? சோ அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் காட்டுங்க. உலகத்துக்கே தெரிஞ்சது. என்னது இது? 72 போட்டிருக்காங்க. என்ன அம்மா இப்ப 18ல பிறந்தாங்களா? 1872வா? ஐயோ கரெக்ட்மா, ரெண்டு பேரும் வேணுமா? இல்லம்மா கரெக்ட் தான், அது கரெக்ட். நான் 18 கரெக்ட் தானம்மா, இது கரெக்ட், இவ போட்டிருக்கிறது கரெக்ட். அப்போ அவங்களுக்கு முத்தா கொடுத்துருமா. 72 இல்லையாமா உங்களுக்கு? செகண்ட் क्वेश्चन வந்து அம்மாக்கு பிடிச்ச சாப்பாடு. ஐயோ ரைஸ்ல போயிடுங்க, என்ன குழம்பு அந்த மாதிரி. எனக்கே எங்க அம்மா சாம்பார் லெமன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன ரெண்டுமே சாம்பார் பிடிக்கும். எல்லாம் இது பாரபட்சம் பாக்குறாங்க, ஒத்துக்க மாட்டேன். அம்மா சேம், ஒரு குத்து ஒரு முத்தா. முத்தா கொடுத்துருங்க. இவ்வளவு கேவலமாவா? 0 2. ஓகே. அம்மாவுக்கு எந்த கடவுள் பிடிக்கும்? முருகன், சிவன். ஆனா எப்பவுமே ஈஸ்வரா சிவனே அப்படிதான் ஜாஸ்தி சொல்லுவாங்க. முருகா முருகா காப்பாத்திட்ட, முருகா காப்பாத்திட்ட. கீழே உட்கார்ந்தா கூட முருகன் தான், இப்படி படுத்தாலும் முருகன் தான், படுத்தாலும் முருகன், நின்னாலும் முருகன். சின்ன வயசுல இருந்து ஆன்மீகத்துல தூர கடவுள் ஒண்ணு இல்ல. நல்ல கடவுள். அடுத்தது அம்மா விரும்பி கேக்குற சாங் என்ன சாங் வேணா இருக்கு? பழைய பாட்டு எல்லாமே பிடிக்கும் எங்க அம்மாக்கு. ஓல்ட் சாங். ஓல்ட் சாங் எல்லாம். ஓகே, ரெண்டு பேருக்கு முத்தா கொடுத்துருங்க. பயங்கர சவுண்டா இருக்கு. அம்மா அப்பாவோட மேரேஜ் இயர். ஓகே 1988. ஓகே முத்தா கொடுத்துருங்க. ஆமா, நான் நினைச்சேன் டேட் பண்ணிட்டாங்களோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க.
ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதே மாதிரி ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். Mritu Towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.